வணக்கம் ட்ரேடர்ஸ், பிக் மை ஸ்டாக்ஸின் இன்றைய ப்ரீ மார்க்கெட் அறிக்கை மற்றும் பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வார இறுதி செய்திகளை பார்த்தால் அப்பாடா தலை சுத்திகிறது. எக்கச்சக்கமான குளோபல் நியூஸ். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க, உலக நடப்புகள்ல இருந்து நம்ம நிஃப்டி லெவல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணா உட்காந்து அலசுவோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு குயிக் ரவுண்ட் அப் பார்த்துடலாம். முதல்ல உலகளாவிய குழப்பங்கள், கச்சா எண்ணெய் விலை, அப்புறம் அமெரிக்கா மார்க்கெட், நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு, FII டேட்டா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட முக்கிய லெவல்ஸ் மற்றும் இறுதியாக சம்மரி மற்றும் பொறுப்பு திறப்பு. ஓகே, லெட்ஸ் டைவ் இன். பகுதி 1. குளோபல் மார்க்கெட்ல நடக்கிற குழப்பங்களும் கச்சா எண்ணெய் விலையோட அதிரடி ஏற்றமும். இந்த வீக்கெண்ட்ல நடந்த விஷயங்களை கொஞ்சம் வரிசையா பாருங்களேன். வெள்ளிக்கிழமை ட்ரம்ப்புக்கும் ஜி ஜின்பிங்குக்கும் நடந்த மீட்டிங்ல ஈரான் பிரச்சனைக்கு எந்த ஒரு சுமூகமான முடிவும் எட்டப்படல. சரி, இதுதான் இப்படியான்னு பார்த்தா சனிக்கிழமை ரஷ்ய எண்ணெய் மேல இருந்த தடைகளுக்கான விலக்கு முடிவுக்கு வந்துருச்சு. இதுவே பத்தாதுன்னு நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஈரான் அனுப்பின ட்ரோன்கள் UAEல இருக்கிற ஒரு அணு மின் நிலையத்தோட ஜெனரேட்டரை தாக்கியிருக்கு. நல்ல வேளையா கதிர்வீச்சு அபாயம் எதுவும் இல்ல, அணு உலை நார்மலா தான் இருக்கு. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்த போர் ஒத்திக பார்க்கறதா வர நியூஸ் மார்க்கெட்ல ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பர் இதுதான், $110.50. ஆமாங்க, இதுதான் இப்போதைய பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை. நான் முன்னாடியே சொன்ன அந்த 3 விஷயங்கள், அதாவது பேச்சுவார்த்தை தோல்வி, ட்ரோன் தாக்குதல், ரஷ்ய எண்ணெய்க்கான விலக்கு ரத்து, இது 3ம் சேர்ந்து கச்சா எண்ணெய் விலையை ஒரே ராத்திரியில ராக்கெட் மாதிரி மேல கொண்டு போயிருச்சு. இது கண்டிப்பா நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய தலைவலிதான். பகுதி 2. அமெரிக்க சந்தைகள் மற்றும் பாண்ட் ஈல்டுகளின் ஏற்றம். அமெரிக்காவில் வந்த பணவீக்க டேட்டா, குறிப்பா ஹோல்சேல் பணவீக்கம் எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமா வந்திருக்கு. இதனால மார்க்கெட் எதிர்பார்ப்பு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. வட்டி விகிதத்தை குறைப்பாங்கன்னு நினைச்சா, அட போங்கப்பா, வட்டி விகிதம் இன்னும் அதிகமாகும் போலேயேன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இதனால குளோபல் லெவல்ல பாண்ட் ஈல்டுகள் கடுமையா ஏறி இருக்கு. 10 வருட பத்திரம் 4.6% பக்கத்துலயும், 30 வருட பத்திரம் 5% தாண்டியும் ட்ரேட் ஆகுது. இது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு நல்ல செய்தியே கிடையாது. இதோட நேரடி தாக்கம் வெள்ளிக்கிழமை அமெரிக்க மார்க்கெட்ல ரொம்பவே தெளிவா தெரிஞ்சுது. உலகளாவிய பதற்றமும் இந்த பாண்டீல்ட ஏற்றமும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய செல்லிங் பிரஷரை உருவாக்கிடுச்சு. S&P 500, நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் 3மே 1% மேல சரிஞ்சிருக்கு. அதோட முக்கியமா மார்க்கெட்ல இருக்கிற பயத்தை காட்டுற விக்ஸ் இண்டெக்ஸ் 7% ஏறி இருக்கு. அதாவது இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே உஷாரா இருக்காங்கன்னு அர்த்தம். பகுதி 3. இந்திய ரூபாய் மற்றும் FII டேட்டா. இப்போ நம்ம ஊர் நிலவரத்துக்கு வரும். நம்ம உள்நாட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கவலை தரும் விதமா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயின் மதிப்பு 96 அப்படிங்கிற ஆல் டைம் லோக்கு விழுந்திருக்கு. இது ரொம்பவே பேரிஷான ஒரு நியூஸ். ஆனா வெயிட் பண்ணுங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, இவ்ளோ நெகட்டிவ் நியூஸ் மத்தியிலையும் நம்ம FIIs வெள்ளிக்கிழமை 1350 கோடி ரூபாய்க்கு நெட் பையிங் பண்ணிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அது மட்டும் இல்லாம இந்தியாவும் நெதர்லாண்டும் சேர்ந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ASML மூலமா இங்க ஒரு பெரிய செமிகண்டக்டர் பிளான்ட் ஆரம்பிக்க போறதா வர்ற செய்தி செம்ம பாசிட்டிவ் இல்லையா? பகுதி 4. நிஃப்டி தொழில்நுட்ப நிலைகள். சரி, இப்போ டைரக்டா சார்ட்டுக்கு போடலாம். வெள்ளிக்கிழமை நிஃப்டி 23,644ல முடிஞ்சிருக்கு. டெய்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுக்கு மேல இருக்கிற அந்த நீலமான ஷேடோவை கவனிச்சிங்களா? மார்க்கெட் மேல போக போக யாரோ தொடர்ந்து வித்து தள்ளுறாங்கன்னு அர்த்தம். முக்கிய மூவிங் ஆவரேஜஸ், ஃபிபோனாச்சி லெவல்ஸ் எல்லாத்துக்கும் கீழே தான் இப்ப நிஃப்டி இருக்கு. இது ஒரு எச்சரிக்கை மணி. புட் கால் ரேஷியோ கூட 1.0க்கு பக்கத்துல குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்ல ஒரு காஷியஸ் மூட் இருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். நிஃப்டி 24,000 ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணி மேல போற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கதான் வாய்ப்பு அதிகம். கீழே பாத்தீங்கன்னா 23,400 அப்புறம் 23,250, இது ரெண்டும் நல்ல சப்போர்ட். அதே மேல போக ட்ரை பண்ணா 24,000ல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை தாண்டறது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ரேடர்ஸ் இந்த லெவல்ஸை கண்டிப்பா உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. பகுதி 5. பேங்க் நிஃப்டி மற்றும் ஆப்ஷன்ஸ் டேட்டா. பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி மாதிரி தான் இருக்கு. ஒரு ரெட் கேண்டிலோட 53,710ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் ட்ரெண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதா காட்டுது. இதோட சப்போர்ட் ஜோன் 53,300ல இருந்து 53,200 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை மேல போனா 54,000ல இருந்து 54,200 வரைக்கும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்னைக்கு ட்ரேடிங்ல பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு இந்த ஜோன்ஸை வச்சு நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பார்க்குறப்ப தான் ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நிஃப்டியில் மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,000லையும் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,000லையும் குவிஞ்சு கிடக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? ஷார்ட் டேர்மில் நிஃப்டி 23,000க்கும் 24,000க்கும் நடுவில் தான் டான்ஸ் ஆட போகுது. பேங்க் நிஃப்டியில் இதே ரேஞ்ச் 44,000லேருந்து 55,000 வரைக்கும் இருக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பொசிஷன்ஸை எடுங்க. பகுதி 6 சம்மரி மற்றும் ரொம்பவே முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர். சனிக்கிழமை கிஃப்ட் நிஃப்டி என்னதான் கொஞ்சம் பாசிட்டிவா தெரிஞ்சாலும் இந்த குளோபல் செட்டப்பை பார்க்குறப்போ இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆகிற சைனாவோட மேக்ரோ டேட்டா, அப்புறம் ஐஓசி, ஐஜிஎல், ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட், ஓலா எலக்ட்ரிக் இவங்களோட ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் மார்க்கெட்ல திடீர்னு ஒரு வொலட்டிலிட்டியை கொண்டு வரலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரீ மார்க்கெட் அறிக்கை உங்களோட கல்வி மற்றும் மார்க்கெட் விழிப்புணர்வுக்காக மட்டுமே. நாங்க சிபிஐ பதிவு பெற்ற ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் கிடையாது. மார்க்கெட் இப்போ இருக்கிற நிலைமையில ரொம்பவே வாலடைலா இருக்கு. அதனால எந்த ஒரு ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரை கேட்டுக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. ப்ளீஸ் அதை மறந்துடாதீங்க. ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி இதுதான். ஒரு பக்கம் குளோபல் டென்ஷன், இன்னொரு பக்கம் நம்ம மார்க்கெட்டோட டெக்னிக்கல் சப்போர்ட். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இன்னைக்கு ஓப்பனிங் பெல்லுக்கு உங்க ட்ரேடிங் செட்டப்பை எப்படி மாற்றி அமைச்சிருக்கீங்க? நீங்க புல்லிஷா இருக்கீங்களா இல்ல பேரிஷா இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, நாம விவாதிப்போம். எப்பவுமே உங்க ப்ரீ மார்க்கெட் ப்ரிப்பரேஷனுக்கு பிக் மை ஸ்டாக்ஸை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த ரிப்போர்ட்ல உங்களை சந்திக்கிறேன். பாய்.